வணக்கம். நிறைய ஆண்கள் இன்னைக்கு ஆணுறுப்பின் அளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு சிகிச்சை பயப்படுறது ஏன், சிகிச்சைக்கு வர்றது ஏன்னு கேட்டிருக்காங்க. எப்போதையும் கூட இப்போ அது பற்றிய ஒரு பயம் வந்திருக்குது உண்மைதான். ஏன் அப்படின்னா, ஆபாச படங்களை பார்க்கும்போது அவங்க அந்த படங்கள் அதில் வர ஆண்களோட தங்களை கம்பேர் பண்ணுறாங்க. ஆபாச படங்களில் நடிக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரிய ஆணுறுப்பாக உள்ள ஆண்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிற ஆண்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இயல்பானது. அப்படி நிறைய இளைஞர்கள் அதை பற்றி கவலைப்படுறாங்க. பொதுவாக ஆணுறுப்பு சின்னது பெரியதுன்றதில் முக்கியமே இல்லை. நீங்கள் இருக்கிறத எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான். செக்ஸை நல்லா அற்புதமாக பண்ணுறதுக்கு பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறது, எப்படி அற்புதமான செக்ஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். அதான் முக்கியமே தவிர, மற்றபடி பெரிய சைஸ் இருக்கவங்க தான் பெண்ணை திருப்திப்படுத்துகிறாங்க, செக்ஸ் நல்லா இருக்குன்றது உண்மை அல்ல. ஆனாலும் கூட ஆண்கள் பல பேருக்கு ஆணுறுப்பு பெருசாக இருந்தால் தான் திருப்தியாக இருக்கும், ஆண்மை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பெண்களுக்கும் மார்பகங்கள் அப்படி ஒரு இருக்குது. மார்பகம் பெருசாக இருந்தால் அது கவர்ச்சின்னு நினைக்கிறாங்க. சின்ன மார்பகங்கள் போதும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க. ஆனாலும் மார்பகங்கள் பெருசாக வேணும். நான் நடிகை, இல்லை நான் ஒரு மாடல், பல காரணங்களில் என் கணவருக்கு பிடிக்கலை, இப்படி பல காரணங்களுக்காக சிகிச்சைக்கு வரவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஆணுறுப்பு பெரிதாக்குறதுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் மனைவி சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு 2% ஆண்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும், அது வேறு விஷயம். அவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது ஹார்மோன் குறைபாடு, இல்லை வேறு ஜெனட்டிக் பிரச்சனைகள், வேறு நிறைய காரணங்களால் இந்த பிரச்சனைகள் வரலாம். குண்டாக இருக்கிறது, குண்டாக இருந்தால் ஆணுறுப்பு சின்னதாகிடும். அது 2 விஷயம் சொல்கிறோம். ஒன்று, ஆணுறுப்பு தோல்லேருந்து வர்றதில்லை, உள்ளே இருக்கிற எலும்புக்கு பக்கத்தில் இருந்து வருது. பாதி ஆணுறுப்பு ஏற்கனவே உள்ளே தான் இருக்கும், பாதி வெளியே இருக்கும். நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா அந்த கொழுப்புக்குள்ளே ஆணுறுப்பு உள்ளே போயிடும். ஒன்று. ரெண்டாவது உடம்புல சுரக்கிற ஆண் ஹார்மோன் இந்த கொழுப்புக்கு, தோலுக்கடியில் இருக்க கொழுப்பில் பெண் ஹார்மோனை கன்வெர்ட் ஆகும், அரோமடைசேஷன். இந்த காரணத்தினால ஆண் ஹார்மோன் குறையும். அதனால் ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, வெயிட்டை நார்மலாக வச்சுக்கணும். அப்படியும் உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் மெடிசன், ஸ்டெம் செல் சிகிச்சை, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், ஷாக்வேவ் தெரப்பி, மருந்து மாத்திரைகள், தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை, இப்படி நிறைய இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம். வணக்கம்.